வணக்கம். சளி, இருமல், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள், நுரையீரலில் வரக்கூடிய தொந்தரவுகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், தொற்றுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதுல இருந்து விரைவா வெளிவரதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான கண்டங்கத்திரி தண்ணி எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது இது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடிய ஒரு செடி தான். முள் அதிகமா இருக்கக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் தான் இது. இலை, காய் எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா அதிகமா முள் இருக்கக்கூடியது. உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அசதி, சோம்பல், உடல் வலிக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கண்டங்கத்திரி. மானாவாரியா வளரக்கூடியது. சுண்டைக்காயை விட கொஞ்சம் பெருசாகவும் கத்திரிக்காயை விட சின்னதாகவும் இருக்கக்கூடிய காய்களை கொண்டதுதான் இந்த கண்டங்கத்திரி. இந்த காய்கள் பார்த்தோம்னா பழுத்ததுக்கு அப்புறமா மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதனுடைய இலை, பூ, காய், பழம், வேர், பட்டை, விதைன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது. சிறுநீரை பெருக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கண்டங்கத்திரிக்கு அதிகமா இருக்கு. பொதுவாகவே முள் அதிகமா இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்தா இருக்கும். அதாவது சுவாச நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நம்ம கண்டங்கத்திரி தண்ணி எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் கொஞ்சம் கண்டங்கத்திரி இலைகளை எடுத்துக்கிறேன். இந்த இலைகளை ஒரு 2 கப்பு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். அது 1 கப் அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நுரையீரல் தொற்று, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், இருமல், சளிக்கு ஒரு சிறந்த அற்புதமான மருந்து இது. போயாம இருமிட்டே இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு பயன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். தொண்டையில வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் வலி, மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. உடல்ல எங்க சளி தேங்கி அதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. பொதுவாக மூக்கு, தொண்டை, வயிற்று பகுதிகளில் மட்டும் இல்லாம ரத்தத்திலையும் மார்பு சளியையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் நல்ல ஒரு கார்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த கண்டங்கத்திரி தண்ணி. ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த அப்படியே நம்ம மூடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறி இலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா சாரும் நமக்கு அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். இது ஒரு மகா மூலிகைன்னு கூட சொல்லலாம். ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல அதிகமா சேர்க்கக்கூடிய ஒண்ணு. இன்னும் நம்ம அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கும் பொழுது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விரைவா வெளிவரதுக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல், ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள், பசியின்மை, சைனஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தண்ணீர் இது. கண்டங்கத்திரி தண்ணீர் ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடியது. மூச்சடைப்பு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இதை இந்த மாதிரி தண்ணியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட ஒரு 3 ஆடாதோட இலைகளும் அதோட ஒரு 2 துளசி இலை, தூதுவளை இலை, அதிமதுரம் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுதான் கண்டங்கத்திரி குடிநீர். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து, ஆஸ்மா சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் வெளிவரதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கண்டங்கத்திரி இலைகள் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பொதுவாக கண்டங்கத்திரி பொடி நமக்கு கிடைக்கும். அதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.